ஹலோ காய்ஸ், வீட்டுக்கு வந்த பெரிய மூட்டையை ஓப்பன் பண்ணிடலாமா? மாதம் முதல் தேதிகளில் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா கடைசி தேதியானால் என்ன ஆகும்னு தெரியாது. நமக்கு மழைக்காலங்கள்லாம் முடிஞ்சு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நமக்கு தேவையான மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சத்து மாவு செய்கிறோன்னா சத்து மாவு கஞ்சிக்கு தேவையானது, வடகம், ஊறுகாய்க்கு தேவையானது எல்லாத்தையும் இப்போவே நம்ம செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக நான் டோட்டலாக எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு செட் அரைச்சி வச்சுட்டு இருந்தால் கரெக்டாக ஓரளவுக்கு வரும். ஆகஸ்ட் மாதத்தில் நான் இன்னொரு செட் அரைச்சிப்பேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் வெயில் இருக்கும். ஸோ அப்போதைக்கு இன்னொரு செட் அரைச்சி வச்சுப்பேன். ஸோ 1 இயருக்கு நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்குவேன். சத்து மாவுக்கு நான் மில்லட்ஸும் சேர்க்குறதுனால அதையும் தனியாக மில்லட்ஸ் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். எனக்கு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, குழம்பு பொடிக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே சத்து மாவு கஞ்சி எல்லாத்துக்குமே நான் 2 டைம்ஸ் அரைக்கிறதுனால ஒரு தடவை வாங்கினாவே போதும். ரிமைனிங் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்படியே இருக்கும் அடுத்த தடவை அரைக்கிற வரைக்குமே. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வாழ்க வளமுடன்.